ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம வந்து லைனிங்கில் வந்து இது கேன்வாஷ் வச்சு நம்ம தைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கேன்வாஷ் வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மெயின் பீஸில் வச்சு தைக்கணும். ஏன் தையல் போடுறோன்னா, லைனிங்கும் கேன்வாஷும் தனித்தனியாக போகாத அளவுக்கு நம்ம போடுறோம். இதை அடுத்தது இதை நம்ம ஜாயின் பண்ண பிறகு மெயின் பீஸில் வச்சு, இது மெயின் பீஸு. இது வந்து இடுப்புக்கு வர பட்டி ஃப்ரெண்ட்ஸ். இது ஓகேவா? இடுப்புக்கு வந்து ஸ்கேலப் கொடுக்குறோம் இதுக்கு. அடுத்தது நம்ம இதில் வந்து நம்ம தைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஸ்கேலப் வச்சு நம்ம தைக்கிறோம். இந்த எட்ஜி வரக்குள்ள கொஞ்சம் நம்ம வந்து இங்கே பாருங்கள், பின்னு போட்டாச்சு, லைனிங்கில் வச்சு தைச்சாச்சு. அடுத்தது நம்ம மெயின் பீஸில் வச்சு பின்னு போட்டாச்சு. பின்னு போட்டு தைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த கேன்வாஷ் மேலே தைக்கக்கூடாது, ஆனால் ஸ்லோவாக தான் தைக்கணும். பாருங்கள், கேன்வாஷ் மேலே தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிசைனே தெரியாமல் போயிடும். அதனால் கேன்வாஷ் மேலே தைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த எட்ஜி வரக்குள்ள மட்டும் நம்ம கையால் கொஞ்சம் பொறுமையாக வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கொஞ்சம் கஷ்டம்தான் ஸ்கேலப் வச்சு ப்ளவுஸ் தைக்கிறது. போட்டு 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 அதுக்கே டைம் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு இது இப்படி ஏன் தச்சு திருப்பினீங்கன்னா, கழுத்து எப்படி தச்சு திருப்பிங்கன்னா, கழுத்துங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்கேலப் இது கீழே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கழுத்தை நம்ம தைச்சிட்டு, இந்த கழுத்தையும் தைச்சிட்டு, இப்போ ரெண்டு பக்கமும் சேர்த்து நடு சென்டரில் பாருங்கள், இந்த சென்டர்லேருந்து நம்ம திருப்பணும். திருப்பி எடுத்து அதுக்கப்புறம் இதில் படிமான தையல் போட்டு இதில் படிமான தையல் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் தச்சு முடிச்சுட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.